கிளாஸ் வரன். ஜாதகம் பர்ஃபெக்ட்டா பொருந்திருக்கு. கார்த்திக் அனு கார்த்திக் நைஸ் காம்பினேஷன். அப்புறம் என்ன முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை மாதம் 2 முறை இதழ் kmmatrimony.net வெப்தளம். திருமண திருவிழா கல்யாணம்னா கல்யாண மாலை தான். இல்லறம் இனிப்பது இழைந்தோடும் காதலிலா இணைந்தாற்றும் கடமையிலா. புலவர் ராமலிங்கம் தலைமையில் US ஹியூஸ்டனில் மீனாட்சி திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்ற கல்யாண மாலை ஹியூஸ்டன் பட்டிமன்றம் சென்ற வார தொடர்ச்சி. இது ஹியூஸ்டன்ல நடக்கிற பட்டிமன்றங்கிறதுனால ஹியூஸ்டன் வாழ் காதலர்களை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ரீசெண்டாக ஒரு காதலன் புலம்பல் இது. சொல்லுங்கம்மா, எங்களுக்கு தெரியாது. ஹுண்டாயில் வந்தேன், ஹலோ என்றாள். லெக்ஸஸுக்கு மாறினேன், ஹாய் என்றாள். மர்சிடிஸ் பென்ஸில் வந்தேன், டார்லிங் என்றாள். இதெல்லாம் ரெண்டல் என்றேன், ஹலோ பிரதர் என்றாள். இந்த ஊர்லயுமா? மாதா பிதா குரு தெய்வம், இது அன்றைய வரிகள். காசு பணம் துட்டு மணி மணி, அதுதான் இன்றைய நிலவரம். இதைத்தான் நாங்க சொல்றோம். நடுவர் அவர்களே, அவையோர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் ராமாயணத்துல சபரியை பத்தி தெரிஞ்சிருக்காம இருக்கவே முடியாது. அது ராமருக்கு இந்த பழம் பிடிக்குமா, இந்த பழம் இனிப்பா இருக்குமா, இந்த பழம் சுவையா இருக்குமான்னு கடிச்சு கடிச்சு பார்த்து பார்த்து பத்திரப்படுத்தி வச்சது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி நம்ம இல்லற வாழ்க்கையில கணவனாகட்டும் மனைவியாகட்டும் நிறைய நல்ல பல அனுபவங்கள் நடந்திருக்கலாம். அதெல்லாம் தயவு செஞ்சு பத்திரப்படுத்தி வைங்க. என்னைக்கானோ மனைவியோ கணவனோ கண் கலங்கி போகும்பொழுது, தோல் துவண்டு போகும் பொழுது, அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் போது மாரல் சப்போர்ட் அன்னைக்கு கிடைக்கிறதே தார்மீக ஆதரவு. அது எந்த காதலும் கொடுக்க முடியாது, கடமை தான் கொடுக்கணும். நாங்க காதல் வேண்டான்னு ஒருபோதும் சொல்லல. காதலோடு நிறுத்திடாதீங்க, கடமையும் சேர்த்துக்கோங்கன்னு தான் சொல்றோம். வேலண்டைன்ஸ் டேக்கு பூ கொடுக்காதீங்கன்னு சொல்லல, ஆனா பூ கொடுக்கறதோட மட்டும் நிறுத்திக்கிடாதீங்க. ஃபேஸ்புக்கை பார்க்க வேண்டாம்னு சொல்லல, ஆனா ஃபேஸ்புக்கை பார்த்து பார்த்து கணவனுடைய முகத்தையும் மனைவியோட முகத்தையும் தொலைந்து போகிறீர்களே, அதுக்கு தான் ஒரு சின்ன அறிவுறுத்தல். ஃபேஸ் டு ஃபேஸ் பாருங்க. ஆனா காதல் எங்க பிறந்தான் தெரியுமா? சைனாலாம். ஏன்னா எனிதிங் பாட் இன் சைனா ஹாஸ் காட் நோ கேரண்டி அண்ட் நோ வாரண்டி. இது முக்கியமா எதிரணியினருக்கு தெரிஞ்சா சரி. காதல் செய்யுங்க, கவிதை வரும். காதல் செய்யுங்க, கூடவே கவலையும் வரும். காதல் செய்யுங்க, கடைசியில கண்ணீர் வரும். ஆனா கடமையை செஞ்சு பாருங்க, காதல் உங்க பின்னாடி வரும். காதல் அப்படின்னு சொல்லி பாருங்க, இங்க உதடு கூட சேர மாட்டேங்கிறது. கடமை அப்படின்னு சொல்லி பாருங்க, கடைசியில எப்படி அந்த உதடு சேருகிறது. இதைத்தான் நாங்க சொல்றோம். என்றைக்குமே கடமை தான் இல்லறம் இனிக்கிறதுக்கு காரணம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி பெறுகிறேன் விடை. வருகிறேன். வணக்கம். ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க. காதல்னா உதடு சேராதுன்னாங்க. அதை என்னால் ஏற்றுக்க முடியல. ஆனால் அழகான ப்ரெசன்டேஷன். இந்த 6 பேரும் அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு தமிழை வளர்க்குறாங்களே, நேசிக்கிறாங்களே, சுவாசிக்கிறாங்களே, அதுதான் பாராட்டுகளுக்கு உரியது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை, கண்ணில் நல்ல அகுதுரும் கழுமலர் வளநகர், பெண்ணின் நல்ல ஆளுடும் பெருந்தகை இருந்ததே என்ற மீனாட்சி அம்மை சர்வேசனுடைய அருளாசி இவர்களை என்றைக்கும் இருக்க வேண்டும் என்று அவர்களை வாழ்த்துகிறேன். ரொம்ப அருமையான. இப்போது தானே தலைவர்கள் வர்ற நேரம். இந்த பக்கம் ஒரு தளபதி, இங்கே ஒரு பக்கம் ஒரு பெரிய மாவீரன் அலெக்சாண்டர். 2 தளபதிகளும் வர்றாங்க. டாக்டர் சிவராமன் அவர்கள் நம்மை காதலிக்க வருகிறார். ஐயா வாங்க. காதலுக்கான வாய்ப்பு கிடைக்காததால் கடமையே என்று உட்கார்ந்திருக்கக்கூடிய என் எதிரணி நண்பர்களே, நல்ல விஷயம். இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஏதோ போலீஸ் வேலைக்கு ஆள் எடுக்க வந்த மாதிரி தெரியுது. அதுலேயும் எங்கள் அண்ணன் சிவகுமார் இருக்கார், வால்டர் வெற்றிவேல் மாதிரியே உட்காந்துருக்காரு. கொஞ்சம் முன்னாடி பேசி அமர்ந்தாங்களே, அவங்க உருட்டி உருட்டி பேசுனதை பார்க்கும்போது வைஜெயந்தி IPS மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் 2 சிரிப்பு போலீஸு பேசிட்டு போயிட்டாங்க. ஐயா, எனக்கு ஒரு கேள்வி. இங்க என்ன பேச வந்திருக்கோம்? இல்லறம் இனிமையாக இருப்பதற்கு
காதலா கடமையா அப்படின்னு தான் பேச வந்திருக்கோம். வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி 4 பேரும் பாயிண்டாக போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. அதுலேயும் ஒரு அண்ணன் கோவிந்த் அண்ணன் தான் நினைக்கிறேன், நான் வந்து கரெக்டாக வேலை செஞ்சேன், கவர் கொடுத்தாங்க, கரெக்டாக வேலை செஞ்சேன், ப்ரமோஷன் கொடுத்தாங்க. இல்லைண்ணா, இடிக்கிறதுக்கு இந்த ப்ரமோஷனும் இந்த கவருமாயா இருக்கும். எத்தனையோ வீட்டில் பெரிய பெரிய ப்ரமோஷன்லாம் வாங்கிட்டு எப்படி இருக்காங்க. இல்லறம் இனிப்பதற்கு இழைந்தோடும் காதல் வேண்டும். அந்த வார்த்தையிலேயே பாருங்க, இழைந்து ஓடும். அது வந்து தச்சு வச்சு ஒரு 1-2 இணைக்கிறது இல்லை, இழைந்தோடு. ஒரு நூல் இழைந்து ஓடுனா தான் அந்த ஆடைக்கு அழகு. அந்த மாதிரி வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் காதலால் இணைந்து வாழ்ந்தால்தான், இழைந்து ஓடினால்தான் அந்த வாழ்க்கைக்கு அழகு. அதுதான் இந்த இல்லறம் இனிப்பதற்கு உதவுமே ஒழிய இணைந்து வேலை செய்கிற கடமை கிடையாது. நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதாவது கல்யாண மாலை நிகழ்ச்சியில் வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம பார்ப்போம், வரன் பார்க்கலாம் வாங்கலாம் பார்ப்போம். எல்லாம் எப்படி பேசுவாங்க, அவர் கூட பேசினார். பேசும்போது அன்பான, கனிவான, வீட்டில் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற அப்படியான மணமகன் வேணும், மணமகள் வேணும்னு. இந்த அன்பு, கனிவு, அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் கடமையில் வருமா, காதலில் வருமா? திருமணம் நிச்சயமானவுடன் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்கள் பொறுப்பில் மிகப்பெரிய பங்கெடுத்துக் கொண்டு அழகாகவும் அனைவரும் மெச்சும்படியாகவும் நெஞ்சை விட்டு அகலாத நினைவாகவும் திருமணத்தை நடத்தி தர அதிதியை தொடர்பு கொள்ளுங்கள். இல்லறத்தை பற்றி ஒரு விஷயம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இல்லறம் வந்தே 2000 வருஷம் தான் ஆகுது, 3000 வருஷம் தான் ஆகுது. அதற்கு முன்னாடியே காதல் இருக்கியா? மனிதன் பிறந்த காலத்திலிருந்து இருக்கிறது காதல். கடமை அதுக்கப்புறம் கட்டமைக்கப்பட்டது. காதல் தான் இல்லறத்தையே படைத்தது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லறத்தை பற்றி சொல்லும்போது அழகா ஒரு வரி சொல்லுவார், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என வாழ்வதுதான் வாழ்க்கைன்னு சொல்லுவார். அதனோட பொருள் என்னன்னா, தென்புலத்தார்னா நம்மளுடைய தாத்தா பாட்டி மறைந்தவர்கள், நம்மை விட்டு போனவர்கள், அவர்கள் தென்புலத்தார். அடுத்து தெய்வம், அதுக்கப்புறம் விருந்து. விருந்துனா நம்ம வந்து அழைத்து வந்தவர்கள் விருந்து. அதுக்கப்புறம் சொல்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது, ஒக்கல், நம்மை சார்ந்து வாழ்பவர்கள். நம்மளுடைய அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க, நம்மளுடைய பணிக்கு கூட உடையா இருக்கிறவங்க ஒக்கல். அதுக்கப்புறம் தான். இந்த 5ஐயும் சேர்த்து வாழக்கூடிய வாழ்க்கைக்கு பேர் தான் இல்லறமே. அந்த 5 பேரையும் ஏதாவது கடமை வச்சு செய்ய முடியுமா? பல நேரத்தில் கடமையாக செய்யாதனால தென்புலத்தாரா போனதே அதனால தான். அதை தெரிஞ்சுக்கோங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கே சரியாக சாப்பாடு நடக்குமான்னு கடமைக்கு சில நேரத்தில் கடமைக்கு தோசை சுடுவாங்க. சுட்டதுக்கப்புறம் பார்த்தா அது ஆப்பம் மாதிரி எந்திரிச்சு நிற்கும். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் விரைச்சி போய் இருக்கும். அதுக்கு பேர் தான் கடமைக்கு சுடுறது. உணவு பரிமாறலிருந்து உணவு கொடுப்பதிலிருந்து அத்தனை விஷயத்திலும் காதல் தான் இல்லறம் இனிமையாக இருப்பதற்கு உதவியா இருக்கு. இன்னொரு விஷயம் நிறைய தெரிஞ்சுக்கணும். அதாவது காதல் மட்டும்தான் வாழ்க்கையில் அன்பு கொடுக்கும், கரிசனம் கொடுக்கும், புன்னகை கொடுக்கும், அத்தனை இழைவுகளையும் கொடுப்பது காதல் மட்டும்தான். ஆனால் கடமை வெறும் வாழ்க்கையை ஓட்டுவதற்கு வேணும். அது ஒருத்தர் சொன்னார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. முதல்ல பேசின சிரிப்பு போலீஸ், காதல் வந்து வண்ணம் மாதிரி, நாங்க வந்து சக்கரை மாதிரின்னு தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு. 4 சக்கரத்தை கொடுக்குறேன், எவ்வளவு தூரம் நீங்க ஓட்டிட்டு போவீங்க? காதல் பெட்ரோல் மாதிரியா? வண்டி ஓடணும்னா பெட்ரோல் வேணும், அதை தெரிஞ்சு கொள்ளுங்க. அது விலை ஏறும் இறங்கும். அதுக்காக தான் என்ன விலை அழகேன்னு பாடியிருக்கான் காதலோட. ஒரு விஷயம் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நல்லா காதல் வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நான் காதல் செய்து திருமணம் செய்தவன், தெரிந்து கொள்ளுங்க. ஐயா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. கடமையில் எப்பொழுதுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், காதலில் எதிர்பார்ப்பு இருக்காது. எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பது காதல் மட்டும்தான். ஒரு வாழ்க்கையில் கணவனும் மனைவிக்கும் இடையில பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத காதல் இருக்கும் போது மட்டும்தான் அந்த வாழ்க்கை நகரும். அதுக்கு பேர் தான் ஆங்கிலத்தில் அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகத்தில் வந்து 7 பெரிய சின்னங்களை உலகத்தின் மிகச்சிறந்த சின்னங்களாக சொல்லியிருக்காங்க. அதில் ஒவ்வொன்றும் பல விஷயங்கள். சீன பெருஞ்சுவர் உடைஞ்சு போயிருக்கு, பாபிலான் தோட்டம் உடைஞ்சிருக்கு, எம்பையர் ஸ்டேட்டை விட உயரமாலாம் நிறைய கட்டிட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் ஒரே சின்னமாக உயர்ந்து நிற்பது காதலின் சின்னமான தாஜ்மஹால் பாரத நாட்டில் உள்ளதாயா.
ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன். ஜாதகம் பர்ஃபெக்டா பொருந்திருக்கு. கார்த்திக் அனு கார்த்திக் நைஸ் காம்பினேஷன். அப்புறம் என்ன முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை மாதம் இருமுறை இதழ் KMmatrimony.net வெப்தளம். திருமண திருவிழா கல்யாணம்னா கல்யாண மாலை தான். கல்யாண